நெய் விட்டாச்சு. அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கலாம். சூடேறி வச்சுங்க. இப்போ மிளகு சீரகம் சேர்க்கலாம். அடுத்தது இஞ்சி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்குவேன். முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா கலர் முந்திரி நல்லா கொஞ்சம் கலராக வரணும். நான் 1 டம்ளர் அரிசி தான், பாசிப்பருப்பு 1/4 டம்ளரு, 1 டம்ளர் அரிசி. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிப்பேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு 4 டம்ளர் இல்லைன்னா 4.5 டம்ளர் தண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா அரிசி சேர்த்து வச்சுங்க. இப்போ விசில் விடலாம். ஒரு 4-5 விசில், ஒரு 3 விசில் இல்லைன்னா 5 விசில் விடணும். 4-5 விசில் விட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். அது மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விடலாங்க. அந்த 4-5 விசில் அப்புறம் பார்க்கலாங்க, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பொங்கல்
பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? விசில் வந்துச்சு. 4-5 விசில் விட்ட அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க எப்படி குழஞ்சி போயிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. சூப்பர், பொங்கல் சூப்பர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். பொங்கல் ரெடி, சாப்பிடலாம் வாங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு சாம்பார், பருப்பு சாம்பார். கருப்பு புளி ஊற்றதுனால கருப்பு பருப்பு சாம்பார். அவ்வளோதாங்க, பொங்கல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.